வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய நம்முடைய விருந்தினர்களாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் திரு அந்திரிதாஸ் அவர்களும், பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த திரு ராமமூர்த்தி அவர்களும் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்காங்க. வணக்கம். முதல் செய்தியாக, தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று மற்றவர்கள் போடுவது வெற்று கோஷம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். ஆட்சியை பிடிப்போம்னு எல்லா கட்சியும் சொல்கிறது இயற்கை, ஆனால் நாங்கள் சொல்கிறது தான் சரி, மற்றவங்க சொல்கிறது வெற்று கோஷம்னு சொல்கிறார். அவர் மற்றவங்கன்னு சொல்கிறது யாரை? ஏறக்குறைய எஞ்சி இருக்கின்ற எல்லா கட்சிகளையுமே சொல்கிறார் என்றுதான் அர்த்தம். அதாவது எல்லா கட்சிகளையும் நீங்கள் சொன்னதை போல ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு இலக்கை வைத்து தான் யாரும் இங்கே மடம் நடத்துவதற்காக கட்சி நடத்துவதில்லை. நாங்களும் கூட இனமும் மொழியும் சிறக்க சிலுவையை சுமக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு தான் முன்னேறி செல், அதிகாரத்தை கைப்பற்று என்கின்ற இலக்கோடு தான் நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் மையமாக வைத்திருக்கின்ற செய்தி, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இருவரும் திராவிட கட்சிகளிலே ஊழல் மலிந்து விட்டது என்பதை மையமாக வைத்திருக்கிறார். அந்துலேவனுடைய சிமெண்ட் பேர ஊழல் வரும்பொழுது கரப்ஷன் இஸ் வேர்ல்டு வைடு ஃபினாமினா என்று இந்திரா காந்தி அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டாலும் கூட அரசியலிலே இன்றைக்கு ஒரு நேர்மை கடைபிடிக்க வேண்டும். நேருவினுடைய நேர்மை இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. காந்தியினுடைய கருணை இன்றைக்கு காலாவதியாகிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே ஊழலுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஒரு சொல்கின்ற இயக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை ஒட்டி தான் நேற்றைய தினம் 2G வழக்கிலே கூட உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தான். இதற்கு முன்பு கூட யூபி அரசாங்கத்திலே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக தாமஸ் என்பவர்களை நியமித்த பொழுது அதைத்தான் சொன்னோம். தீயை அணைக்க வேண்டிய தீப்பிடி நிலையமே தீப்பிற்றி எரிவதைப் போல ஊழலை தட்டி கேட்க வேண்டிய, சுட்டிக்காட்ட வேண்டிய அந்த தலைவரே, ஆணையரே இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் என்கின்ற அந்த செய்தியை நாம் அன்றைக்கு சொன்னோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஊழலை மையமாக வைத்து இவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் போகிற போக்கிலே தான் கட்சி ஆரம்பித்த 25 ஆண்டுகால கால் நூற்றாண்டு காலத்திலே 2 திராவிடர் கட்சிகளோடும் மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டு கும்மாளம் போட்டுவிட்டு கடைசியாக திராவிட இயக்கங்களை ஒழிப்போம் என்று சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட இயக்கங்களிலிருந்து அந்த 2 இயக்கங்களை மாத்திரமே முடிவு செய்த முடியாது. அதற்கு அப்பாற்பட்ட முறையிலே அரசியலே நேர்மையாளர்களாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். சொல்கின்ற உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் அதை கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருந்த பொழுது மத்திய பிரதேசத்திலே நடந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கும் கத்தியாக மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் நினைவிலே வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும். சரி திரு ராமமூர்த்தி, இதில் அதிமுக முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவோம்னு சொல்றது புதிதல்ல, திமுக சொல்வதும் புதிதல்ல. ஏன்னா இரண்டும் ஆளும் கட்சியாக, ஆண்ட கட்சியாக இருப்பது. ராமதாஸ் அவர்கள் சொல்றது ஆட்சியை பிடிப்போன்னு மற்றவர்கள் போடுவது வெற்று கோஷம்னா, ஆட்சியை பிடிப்போன்னு தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சு சொல்லக்கூடியவங்க ஒருத்தர் EVK இளங்கோவன் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோன்றார். இன்னொருத்தங்க தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி மாற்று, அந்த வெற்றிடத்தை நாங்கள் நிரப்போம்ன்றாங்க. இன்னொருவர் விஜயகாந்த், அவர் நான் தான் முதலமைச்சராக வேட்பாளராக அந்த அணியில் இருக்க போகிறேன்னு அவர் சொல்கிறார். இப்போ இவர் இந்த 3 பேருக்கும் சொல்கிற செய்தியா இது? இல்லை, அது அவருடைய செயற்குழு கூட்டத்தில் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்ன வார்த்தைங்கிறது தான் நான் நினைக்கின்றேன். ஏன்னா அவருக்கே தெரியும் தமிழகம் முழுக்க அவர்களுக்கு இது கிடையாது, கிளைகளே கிடையாது. வட தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மட்டுமே ஒரு வலுவான கட்சிக்கு அடித்தளம் இருக்கின்றதை தவிர்த்து நீங்கள் மேற்கு மாவட்டங்களிலோ தென் மாவட்டங்களிலோ தமிழகத்தின் மத்திய பகுதிகளிலோ இந்த 3 பகுதிகளிலுமே பாமகவுக்கு என்று எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது என்பது அவங்களுக்கே தெரியும். அதனால் இந்த விஷயம் என்னென்னா, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்காக அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னதுங்கிறத தவிர்த்து அதுக்கு மேலே அதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கட்சியினரை உற்சாகப்படுத்துறதுக்காக, தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்காக பேசுறதுன்றது இயல்பு. ஆனால் இந்த தருணத்தில் முதலமைச்சராக அன்புமணி வருவார், பாமக ஆட்சியை பிடிக்கும், அப்படி சொன்னா தான் தொண்டர்கள் உற்சாகம் வருவாங்களா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. கூட்டணி என்பது சாபமான பாவமும் அல்ல, தனித்து நிற்பது தீண்டத்தகாத வார்த்தையும் அல்ல. யார் யாரோடும் கூட்டணி சேரலாம். அவரவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் யார் வேணும் சொல்லலாம். ஆனால் பேச்சை வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தால் யாரும் யாருடைய முகத்தையும் பார்க்க முடியாது, யார் யாரோடும் சேர முடியாது என்பது வேறு. அரசியலே கடைசி நேரத்தில் எதுவும் சாயலாம். நீங்கள் சொன்னதை போல உற்சாகத்திற்காக சில வார்த்தைகளை அரசியல் தலைவர்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் தங்களுடைய இருக்கின்ற இருப்பையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற இடத்திலே பேசப்பட்ட வார்த்தை. ஆனால் பேசுவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து சொல்ல வேண்டும். இயேசுநாதர் இடத்துல ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு இவரை விபச்சாரம் செய்திருக்கிறார், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டினுடைய சட்டப்படி என்று சொல்லும் பொழுது, உங்களில் யார் பாவம் செய்யாதிருக்கிறாரோ அவர் இவர் மேல் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் கல் எறிவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். திராமூர்த்தி, இதில் இன்னொரு கேள்வியும் கேட்க வேண்டியிருக்கிறது. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசுகிறார்கள். ஆண்டு முழுவதும் கடந்த
2014 மே மாதம் நடந்த தேர்தலுக்கு முன்பு கூட ஓராண்டு காலத்துக்கு மேலாக ராமதாஸ் அவர்கள் சொன்ன கருத்து திராவிட கட்சியோடு கூட்டில்லை, தேசிய கட்சியோடும் எந்த தேசிய கட்சியோடும் கூட்டில்லைன்னு சொன்னார். நாங்கள் தனித்தே தான் நிற்போம், எங்கள் தலைமையில் ஒரு அணின்னு சொன்னார். ஆனால் தேர்தலில் எப்படி பங்கேற்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்க வந்து தேசிய கட்சியோடும் கூட்டு வச்சாங்க, மதிமுக தேமுதிகன்னு திராவிட பெயர்கள் இருக்கிற கட்சியோடும் கூட்டு வைத்தாங்க. இப்போது தேர்தலுக்கு முன்பு வரையிலும் ஒன்றை பேசிவிட்டு தேர்தல் நேரத்தில் மாற்றி பேசுவதுன்றது மக்களால் எப்படி புரிந்து கொள்ளப்படும்? இல்லை, அதனால தான் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த மாதிரியான கட்சிகளுக்கான மரியாதை தருவது வந்து குறைந்து விட தான் போகின்றது. அவர் அந்திரிதாஸ் வந்து ரொம்ப வேகமாக பேசுகிறாரு. ஆனால் திமுகவிலிருந்து வெளியில் வந்தபோது மிக அதிக எண்ணிக்கையிலான மாவட்ட செயலாளர் வந்து ஒரு 3ஆவதாக தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வைகோ அவர்கள் திரும்ப கூட்டணி சேர்ந்ததுனாலதான் அவங்களுடைய எதுவும் இதாச்சு. அந்த அது யாரு யாரிடமிருந்து பிரிந்து வந்தார்கள் அவருடைய திரும்ப சேரும்போது வந்து என்ன ஆகுதுன்னா அவருடைய கட்சியிலிருந்து பல பேர் அதுல வெளியில் போறதுக்கே ஒரு சூழ்நிலையான சூழலும் வந்தது. அதனால இந்த மாதிரியான கூட்டணி பொருந்தா கூட்டணிகள் வந்து என்னன்னா மக்கள் மத்தியில வந்து அது மரியாதை குறைகின்றது என்பதுதான் என்னுடைய கேள்வி. கூட்டணி பொருந்துதா பொருந்தலையான்றது இல்ல, யாரோடையுமே கூட்டு சேர மாட்டோம், நாங்க தனியா தான் நிற்போம், எங்க தலைமையில் ஒரு அணி, நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இன்னொரு கட்சியோட கூட்டு சேர்றது அப்படின்ற ஒன்றை மக்கள் எப்படி புரிந்து கொள்வாங்கன்னு தான் கேட்டேன். அதான் நான் சொல்றேன், மக்கள் வந்து அந்த கூட்டணிக்கு மரியாதை வந்து குறைவாக, அதனால தான் வந்து என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட இந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தல் அந்த கூட்டணி வந்து முதல்ல சரியாக அமைந்திருந்தால் இன்னும் சில இடங்கள் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல மிக குறைந்த வாக்குகள் தான், வித்தியாசங்கள் தான். அங்கெல்லாம் வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு ஒத்திசைவு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒத்திசைவு தான். கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து வேற, ஒத்திசைவு இருந்தால்தான் வந்து அந்த கூட்டணிக்கு வந்து மக்கள் மத்தியில் மரியாதை இருக்கும். கூட்டணி வந்து பெரிய இலக்கணத்தோடு நாம் பார்க்க முடியாது. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது வாக்குகள் சிதறவிடக்கூடாமல் இருக்க என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். அவருடைய கொள்கை இவர்கள் ஏற்றுக்கொள்வதை, இவருடைய கொள்கை அவர்கள் ஏற்றுக்கொள்வதை மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய காகிதமித்து அவர்கள் சொன்னதை போல காமன் மின்மிரம் புரோகிராம் அடிப்படையில் யார் வேண்டாம் கூட்டணி அமைக்கலாம். உண்மைதான். அதுதான் கடந்த தேர்தலில் பார்த்தோம். மதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை அடிப்படையில் எந்த ஒற்றை புள்ளியிலும் உடன்பாடு இல்லை. தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் கொள்கையிலும் அணுகுமுறையிலும் எந்த புள்ளியிலும் அவங்க சமக்கமிக்கல. ஆனால் 4 பேரும் சேர்ந்து தேர்தலில் நின்னதை நம்ம பார்த்தோம். அது அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை யதார்த்தங்களில் ஒன்றாக அது மாறிவிட்டது. நம்முடைய ஜனநாயகத்தின் சிறப்பா சோகமான்றது தெரியல. தமிழக அரசியல்வாதிகளுடைய நாடகம் இனியும் எடுபடாதுன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான சுப்பிரமணியம் சாமி சொல்லியிருக்கிறார். இதில் அவர் சொல்லக்கூடிய கருத்து நாடகம்னு யாரை சொல்றார்? ஏனென்றால் இந்த 5 தமிழக மீனவர்கள் இவர்கள் வந்து தண்டனை பெற்ற போது ஏதோ இந்த மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எடுக்காது, அவர்கள் அப்படியே விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் இங்கு செய்யப்பட்டது. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது தடம் மாறும் பொழுது தட்டி கேட்பதும் தடுமாறும் பொழுது தோல் கொடுப்பதும் தான் ஒரு கூட்டணியினுடைய இலக்கணமாக இருக்கிறது. அந்த வகையில் 98ஆம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்த பொழுது, நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்பொழுது கூட ஆளுங்கட்சி தொடுக்கின்ற அந்த ஏவுகணைகளை தடுப்பதற்கு யார் சரியான ஆளை என்று தெரிந்து வைகோ அவர்களை பேச விட்டது அத்வானி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் அன்றைக்கு பேச விட்டார்கள். அந்த வகையில் நாங்கள் தோல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் தோல் கொடுத்திருக்கிறோம். நாடகம் இவர் என்று சொல்கிறார் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த மீனவர்கள் பிரச்சனையே ஒரு நாடகமாக தான் பார்க்கப்படுகிறது என்று விமான நிலையத்தில் வைகோ அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னார்கள். எதன் அடிப்படையில் சொன்னார் என்றால், இந்த நாடகம் வந்து மே 15 டே 1 26ஆம் தேதி பதவியேற்பு விழா, மே 25ஆம் தேதி இன்றைய ஸ்ட்ராட்டஜிக் செயலாளர் அன்றைய RSS தலைவர் சாரி அவர்களும் இன்றைக்கு தலைவராக இருக்கின்ற சுப்பிரமணிய சாமி அவர்களும் அங்கே போய் இன்றைக்கு தீவிரவாதத்தை ஒழிப்பதிலே உங்களைப் போல யாரும் பங்காற்றவில்லை என்று சொன்னதும், அது பத்திரிகையிலே வந்ததும், யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் அந்த ஹியூமனிட்டி அந்த மனித உரிமை அமைப்பிலே சென்ற ஆட்சியை விட இந்த ஆட்சி பலமாக இருக்கு என்று சொன்னதும், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல அந்த தலைவர்களையோட தோக்கடித்தோபிட்டு என்று சொன்னதும், மேற்கு வங்கத்தையும் தமிழகத்தையும் வைத்துக்கொண்டு இங்கே வந்து நாங்கள் வெளியுறவு கொள்கை வகுக்க முடியாது என்று சொல்வதும், இப்படி வந்து தொடர்ந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையிலே தான் இன்றைக்கு மீனவர் பிரச்சனை வந்து தொக்கி நிற்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை வந்தது. அதை வைத்துக் கொண்டுதான் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்கிறார்கள், விட்டு கொடுத்தோமே கச்சத்தீவை பட்டு போனதே தமிழர் வாழ்க்கை என்பதை போல இன்றைக்கு கச்சத்தீவு தான் இந்த மீனவர் பிரச்சனைக்கு மைய கருவாக இருந்திருக்கிறது. ஆனால் யூபிஏ அரசாங்கம் நீதிமன்றத்தில் வரும்பொழுது அன்றைக்கு என்ன அபிடவிட்டை தாக்கல் செய்ததோ,
இது வந்து கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட இடம் என்று சொன்னதோ அதே அபிடவிட் தான் இன்றைக்கு இருக்கின்ற பிஜேபி அரசாங்கம் போட்டிருக்கிறது. அது வேற ஒரு பிரச்சனை. இப்போ வந்து அவர் நாடகம்னு சொல்றாரு. இப்ப நமக்கு எழக்கூடிய கேள்வி வந்து, வைகோ அவர்கள் சொன்னார், இந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கே இந்திய அரசு தான் காரணம், இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சரியாக செயல்படாததால் தான் அவர்களுக்கு அந்த துணிச்சல் வந்ததுன்னு சொன்னார். ஆமா, 2011 28/11/2011 அவர்கள் இந்த மீனவர் 5 மீனவர்களும் லாங்லேட் கொண்ட 5 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுதுதான் 15 பாகிஸ்தான் மீனவர்களும் 2 மாலத்தீவு மீனவர்களும் 5 ஈராக் மீனவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இதே போதை மருந்து வழக்குகளை அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இலங்கையிலே இருக்கின்ற அந்த 3 மீனவர்கள் கூட அரசு சாட்சியத்தில் சொல்லும் பொழுது போதைப் பொருள் எதுவும் நாங்கள் வாங்கவில்லை, அவர்கள் கொடுக்கவும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். 76ஆம் ஆண்டிலிருந்து தூக்கு தண்டனை இல்லை என்று வேறு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தரிஷ்மனுடைய 3 பேர் அழுக்கை என்ன சொல்கிறது சொன்னால், அங்கே நீதிமன்றங்கள் செயல்படவில்லை, அவற்றை மனித உரிமை அமைப்புகளையும் நீதிமன்றங்களையும் அந்த அரசு கபலீகரம் செய்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படி இதை ஒரு துருப்புச் சீட்டாக ட்ரம்ப் கார்டாக வைத்துக் கொண்டு தமிழக மீனவர்களை இனி மீன்பிடிக்க கூடாது என்பதற்காக மாத்திரமல்ல, ஏன் இந்திய சர்க்கார் கூட அதை வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த கடல் ஆதிக்கத்தை தர வேண்டும் என்பதற்காகவும் செய்யப்பட்ட ஒரு நாடகமாகவும் கூட இது இருக்க முடியாது. ஆக இன்னைக்கு என்ன உண்மையான நிலவரம் என்று சொன்னால், அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருப்பது வந்து அந்த ஆகாயத்திலிருந்து அசைவுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜிபிஎஸ் கருவியிலே நம்முடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்லே தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்லே கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்களை தண்டிப்பதற்கு நமக்குத்தான் உரிமை எடுத்து அவர்கள் வழக்கு போடுவதற்கும் தூக்கு தண்டனை கொடுப்பதற்கும் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆகவே இது நாடகம், ஒரு துருப்புச்சீட்டாக வைத்துக் கொள்கின்ற ஒரு நாடகம். இல்லை, ஒரு 5 பேருக்கு அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஒரு ஏதோ அவங்கள்ட்ட ஏதேனும் ஒரு சாட்சியங்களை வைத்திருக்கிறாங்க. அந்த பொய் வழக்குன்னு சொல்ற வாதம் வேறு. அந்த நாட்டு நீதிமன்றம் தண்டித்திருக்கிறது. அதை ராஜதந்திர அழுத்தங்களை கொடுத்து இந்த அரசாங்கம் அவர்களுக்கான விடுதலையை, நிபந்தனையற்ற விடுதலையை பெற்றிருக்கிறது. அதை வந்து நீங்க நாடகம்னு எப்படி சுருக்க முடியும்? அதாவது நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ், ரா, கியூ பிரான்ச் இவைகள் எல்லாம் அவர்கள் அப்பாவிகள் பிடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன பிறகு, ஏன் சமீபத்திலே வந்த விக்னேசன் அவர்களோட என்ன சொன்னார் என்று சொன்னால், அங்கே நீதிமன்றத்திலே அங்கே சட்டம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது தவிர நீதி கிடையாது என்று சொல்லி இருக்கிறார். அந்த டிராலி இழுவை மடிவலைகளை வந்து இலங்கை மீனவர்களும் பயன்படுத்துகிறார்கள், இங்கே இருக்கிறவர்களும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்களை மாத்திரம் இன்றைக்கு அரசு செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் கூட இலங்கை மீனவர்கள் கூட சென்னை வரை வந்து இன்றைக்கு மீன்பிடிக்கின்ற கைது செய்யப்பட்டிருக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். ஏதாவது ஒரு மீனவன் இன்றைக்கு அவர்கள் தாக்கப்பட்டார்களா, அசிங்கப்படுத்தப்பட்டார்களா, தேசிய கொடியை அவமான சின்னம் போல் கோவணம் போல் கட்டவிடப்பட்டார்களா? அந்த ஆரங்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஆட்சியாளர்களுடைய திட்டமிட்ட அளவு ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இல்ல அவர் ரொம்ப வேகமா பேசுறாரு. கச்சத்தீவு வந்து தாரை வார்க்கப்பட்டதுனால தான். கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்ட போது மதிமுக அவர்கள் வந்து திமுக தான் இருந்தார், திமுக அரசாங்கம் தான் தமிழகத்தில் இருந்தது. அதற்கு அப்புறம் வந்து எந்த விதமான வழக்கம், எந்த விதமான ஆட்சேபனையும் நாடாளுமன்றத்தில் நமது குரல் வைகோட புத்தகத்தை நீங்க படிங்க. கடுமையான கண்டனத்தை இந்திரா காந்தியோட கூட்டணியா இருந்து தாரை வார்த்தது நீங்களும் சேர்ந்துதான். வரலாற்றின் குறிப்புகளை பார்த்தால் திமுக தான் கொடுத்தது. திமுகவில் வைகோ வந்து ஒரு முக்கிய செயலாளர், திமுக இளைஞரணி செயலாளர், 74, 76 இந்த காலகட்டங்களில் திமுக அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் எதிர்த்து சட்ட ரீதியாக பல்வேறு வாதங்களை முன்வைச்சிருக்காங்க. அந்த வாதங்கள் இன்றைக்கும் நாடாளுமன்ற குறிப்புகள்ல இருக்கு. அது வேறு விவாதம். இந்த 5 பேர் விடுதலை மகிழ்ச்சி தரக்கூடிய அதே நேரத்தில் இந்த வழக்கில் மேற்கு வங்கத்தில் வந்து தீன்பிகா என்ற நிலம் பங்களாதேஷுக்கு தரப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு சென்ற போது நீதிமன்றம் வந்து அது தரப்பட முடியாது, ஏன்னா இந்திய பகுதியை வந்து நீங்க தர பார்க்கறதுக்கான உரிமை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கிடையாதுன்னு சொன்னதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் 999 வருஷம் லீஸுக்கு தான் விடப்பட்டது. வந்து உச்ச நீதிமன்றம் மீட்டது. இவர் சொல்றது வந்து ஆட்சி உரிமையை நாம வச்சுக்கிட்டோம், குத்தகை மாத்திரம் தான் கொடுத்தோம். அந்த நிலை ஏன் கச்சத்தீவிலே கடைபிடிக்கப்படவில்லை? பேசுறவங்க யாருமே யாருமே கோர்ட்டு போல. கச்சத்தீவுல 76 நெருக்கடி நிலை அமலில் இருந்தபோது 74 ஒப்பந்தம் வேறு. நெருக்கடி நிலை அமலில் இருக்கும் போது அதிகாரிகள் மட்டத்திலேயே இந்த உரிமைகள் வழங்கப்பட்டது என்ன சிந்தனை கூட இந்த தமிழக அரசாங்கத்திற்கு இல்லைங்கிறத அதே மாதிரி காவிரி முல்லை பெரியாறுல கூட விவசாயிகள் எல்லாம் போனாங்க, அரசாங்கமோ இவர்களோ போல. நீதிமன்றத்துக்கு போனது ரங்கநாதன், காவிரி விவசாயிகள் எல்லாம் போனாங்க.
பிறகு விவாதிக்கலாம். அதை நீங்க வெறும் விவசாயிகள் மட்டுமே போராடி அதை வெற்றி பெற்றவும் அதற்கு பின்னாடி அரசாங்கம் தான் போச்சு, அதுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் போச்சு. அது 5 பேர் விடுதலை எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியதோ அதே அளவுக்கு இன்னமும் இந்த வழக்கு தொடர்புடைய 3 பேர் தூக்கு தண்டனை கைதிகளாக அந்த நாட்டின் சிறைகளிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துட முடியாது. ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். விருப்ப செய்திகளை அறியக்கூடிய தருணம். உங்களுடைய விருப்ப செய்தி அது? தினமணியில கருத்து களத்துல நீர்நிலைகள் நேற்றும் இன்றும் போட்டிருக்குது. அதாவது நேற்று எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறதுன்றது ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய தாத்தா தண்ணீரை நதிகளிலே பார்த்தார், என்னுடைய அப்பா தண்ணீரை ஆறுகளிலே குளங்களிலே பார்த்தார், குளங்களிலே ஏரிகளிலே பார்த்தார், நான் இப்பொழுது வாட்டர் பாட்டிலே பார்க்கிறேன், நாளைக்கு என்னுடைய மகன் எதிலே தண்ணீர் பாய்ப்பான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆக நேற்றைக்கு ஏரிகளாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஹவுசிங் போர்டு ஆயிடுச்சு. நேற்று வயல்வெளிகளாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் என்கின்ற ரியல் எஸ்டேட்டினுடைய பொன் விளையும் பூமியாக மாறிவிட்டது. வி ஆர் வெரி புவர் இன் வாட்டர் சேவிங், அதாவது சேமிப்பிலே நாம் ரொம்ப பண சேமிப்பிலையும் சரி வாட்டர் கன்சர்வேஷன் என்பதை இன்றைக்கு விளம்பரத்திற்குத்தான் வைத்திருக்கிறோமே தவிர அதை நாம் செய்வதில்லை. சமவெளியாக இருக்கின்ற தமிழகத்திலே கல்லணைக்கு அடுத்து மிகப்பெரிய அணைகள் எதுவும் வரலை. காமராஜர் ஆட்சியிலே சில அணைகள் கட்டப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் இருக்கின்ற நீரை நாம் தேக்கி வைக்கிறோமா, நம்ம கொடுக்கின்ற தண்ணீரை உரிமை கொடுக்கிறார்களா என்பது வேறு. இருக்கின்ற நீரை தேக்கி வைக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக 0 தான். 18 TMC தண்ணி கல்லணையை தாண்டி வேகமாக போய் கடலிலே போய் விழுந்து விட்டது. அதை ஏன் தடுப்பணைகள் மூலமாக நாம் அதை தக்க வைத்துக் கொள்கின்ற அந்த முயற்சியை இன்றைக்கு தமிழக சர்க்காரும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் இப்பொழுது இருக்கிறது. சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய இல்லை, இன்றைக்கு இந்த சிபிஐ டைரக்டர் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தான் நிச்சயமாக என்னன்னா அந்த சிபிஐ என்ற அமைப்புக்கு இருந்த மரியாதையை இந்த டைரக்டர் தற்போது இருக்கின்ற ரஞ்சித் சிங் குறைத்து விட்டார் என்ற விஷயம் என்னன்னா உச்சநீதிமன்றத்திலே வெளிப்பட விட்டுகின்றது. உச்சநீதிமன்றத்தில் என்ன ஆச்சுன்னா சிபிஐனுடைய வழக்கறிஞர் சிபிஐ என்ற அமைப்பு சிபிஐ டைரக்டருக்கு விரோதமாகவே பேசுகின்றார்கள். ஆக சிபிஐ டைரக்டர் தனித்து விடப்பட்டுள்ளார். அவருடைய செயல்பாடுகள் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாம் இருக்குது. இன்னொரு 10 நாள் அவர் ரிட்டையர்மெண்ட் வேற ஆக போகிறார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா சிபிஐ என்ற அமைப்பை சரி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் இருக்கின்றோம். என்றால் பல்வேறு ஊழல் வழக்குகள் சிபிஐயில் தான் நடத்தப்படுகின்றன. இதில் தமிழகத்தில் இந்த சொல்லுகின்ற ஏர்செல் மேக்சிஸோ இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ 2G ஸ்பெக்ட்ரமோ இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதனால் இந்த ஊழல் எதிர்ப்புக்கு சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை தான் இது சுட்டிக்காட்டுவது. சிபிஐ கூண்டு கிளின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனரே சாட்சி சொல்லியிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில். அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி பிஜேபி கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். மத்தியில் எந்த அரசாங்கம் வந்தாலும் காவேரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு எதிராகவே அந்த அரசுகள் செயல்படுகின்றன. அது காங்கிரஸ் தலைமையிலான அரசானாலும் சரி, பாஜக தலைமையிலான அரசானாலும் சரின்றீங்க. சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பொதுவாக தமிழ்நாட்டு கட்சிகள் இப்படி ஒரு கருத்தை சொல்வது வழக்கம். நான் முல்லைப்பெரியாறு பிரச்சனை வந்தப்போ இந்த அரசு வந்த பிறகு கடந்த ஆட்சி காலத்திலேயே காவேரி பிரச்சனையில் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணாங்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை. முல்லைப்பெரியாறில் எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வருகிற போது, கண்காணிப்பு குழு அமைக்கணுன்றப்ப மத்திய அரசாங்கம் உடனடியாக தன்னுடைய பிரதிநிதியை போட்டது, தமிழ்நாடும் தன்னுடைய பிரதிநிதியை போட்டது. எனவே சட்ட வரம்புக்குள் அரசுகள் தங்களால் இயன்றதை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறதா, இல்லை இந்த கட்சிகள் தமிழகத்துக்கு விரோதமாகவே செயல்படுகின்றன அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது முல்லைப்பெரியாறிலே நீங்க சொன்ன மாதிரி உடனடியாக குழு அமைத்ததை நாங்கள் பிஜேபி சர்க்காரை பாராட்டியிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பாராட்ட வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் பாராட்டியிருக்கிறோம். எப்பொழுது இடிப்பாறை இல்லா ஏமாறாமண்ணல் கெடுப்பாரெல்லாம் கெடும் என்று தட்டி கேட்கணுமோ அப்பொழுதெல்லாம் தட்டி கேட்கிறோம். அதாவது பூகோள ரீதியாக இந்தியாவுடைய வடக்கு பகுதி வாட்டர் எவ்ரிவேர் என்கின்ற நிலையில் இருக்கிறது. தெற்கு பகுதி ட்ரிங்கிங் வாட்டர் நோவேர் என்கின்ற நிலையில தான் இருக்கிறது. இயற்கையாகவே நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பள்ளத்தில் இருக்கிறோம், அவங்க மேட்டில் இருக்கிறாங்க. கேரளாவும் கர்நாடகம் மேட்டில் இருக்கிறாங்க. பொதுவாக இயற்கை நதிகள் கீழ் நோக்கி வரும்பொழுது நீங்கள் மேற்கிலே போய் அரபிக்கடலிலே கலக்கின்ற தண்ணீரை எங்களுக்கு கிழக்கிலே கொஞ்சம் திருப்பி விடுங்கள் என்றுதான் நம்ம கேட்கிறோம். அதற்கு இன்றைக்கு உடன்பட மறுக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா 5/2/2007 காவிரி பிரச்சனையில நடுவர் மன்ற தீர்ப்பு வருது. 19/2/2013 தான் 6 வருடம் கொடுத்து தான் கெசட் பப்ளிகேஷன் நடைபெறுகிறது. சரி, அது அந்த ஆட்சி செய்த தவறு. அப்படி என்று சொன்னால் இந்த ஆட்சி என்ன செய்திருக்க வேண்டும்? மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்குமுறை குழுவையும் உடனடியாக அமைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அது ஏன் அமைக்கவில்லை?
நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய உமா பாரதி அவர்கள் கங்கையை மாத்திரம்தான் நதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, காவிரியை ஒரு நதியாக மதிப்பதையா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அரசியல் விளையாட்டுகள் தான். இங்கே கர்நாடகத்திலே நமக்கு என்ன ஆதாயம், கேரளாவில் என்ன ஆதாயம் என்றுதான் செயல்படுகிறார்கள். எடியூரப்பாவும் செட்டரும் இருந்த அதே நிலைமையிலே தான் இன்றைக்கு சீதாராமையா இருக்கிறார். இங்கே தாமஸ், கேரளாவிலே தாமஸ் எடுத்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் எடுத்த நிலையை தான் பாட்டில் இருக்கிறார். மேகதாது என்கின்ற அணை கட்டப்பட்டு அதற்கான குளோபல் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது பெங்களூரிலே பட்டியல் அறிவிக்கிறார். அதே போலவே பாம்பாற்று நதியிலே அணை கட்ட வேண்டும் என்கின்ற அந்த முடிவை எடுத்துவிட்டு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அங்கே தாமஸ் இருக்க, இங்கே உம்மன் சாண்டி அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அடிக்கல் நாட்டு விழா தருகிறார். ஒரு சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல், மத்திய நீர்வளத்துறையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மாநிலம் கட்டுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் அதை அனுமதிக்க முடியும்? ஆகவே இது ஒரு பாரபட்சமான அணுகுமுறை என்றுதான் சொல்ல முடியும். ஆக அவர்கள் என்ன நடைமுறையை கையாண்டார்களோ அதே நடைமுறையை தான் இன்றைக்கு இருக்கின்ற பிஜேபி அரசாங்கம் கொண்டாடுகிறது. இதனால் தான் வைகோ அவர்கள் 98ஆம் ஆண்டு நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று தனிநபர் மசோதா கொண்டு வந்தார். அதை அவரால் தொடர்ந்து அந்த விவாதத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. காரணம், அன்றைக்கு வாஜ்பாயினுடைய சர்க்கார் 98ஆம் ஆண்டு இன்றைக்கு இருக்கின்ற மக்களின் முதல்வரோடு சேர்ந்து கொண்டு, இன்றைக்கு இருக்கின்ற அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் தலைவராக இருக்கின்ற சுவாமி அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரே ஒரு ஓட்டிலே வாஜ்பாய் சர்க்காரை கவிழ்த்தார்கள். அந்த ஒரு ஓட்டு யாருடையது என்று அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த நிலையிலே தான் யார் வந்தாலும் இன்றைக்கு ஒரே நிலையை தான் கடைபிடிக்கிறார்கள். அரசியல் சித்து விளையாட்டுகளுக்கு தான் அவர்கள் பலியாகிறார்கள் தவிர தமிழகத்தினுடைய உரிமை பிரச்சனைகளை யாரும் காது கொடுத்து கேட்பதில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. காவேரி பிரச்சனையில, முல்லை பெரியாறு பிரச்சனையில காங்கிரஸ் அணுகுமுறை தான் பிஜேபிக்கு இருக்கு, தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு வைகோ அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை அந்திரிதாஸ் நியாயப்படுத்துறார். நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நதிநீர் பிரச்சனைகள் தமிழகம், கேரளா இல்லை தமிழகம், கர்நாடகா மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே இருக்கின்றது. உதாரணமாக சொன்னால் கிருஷ்ணா நதி நீர் பிரச்சனையை பொறுத்த மட்டும் அது கர்நாடகத்திற்கும் ஆந்திர பிரதேசம், இப்போ அது 3 ஸ்டேட் ஆகிடுச்சு. கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம்னு சொல்லிட்டு அந்த 3 மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை. ஆக நீர் இந்த நாட்டில் நான் ஒரு சில உதாரணத்துக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை. இது பெரியார் இதை பற்றி பேசினார். பெரியார் இதை முதலாக உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செவரே சுப்பிரமணியம் சுவாமி தான். அந்த பேர் ஏன் இதில் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்கன்றது எனக்கு தெரியல. சுப்பிரமணிய சுவாமி அவ்வளோ தீண்டத்தகாதாராயிட்டாராங்கிறதும் எனக்கு தெரியவில்லை. அதற்கு பின்னர் ஜெயலலிதா போனாங்க, தமிழக அரசாங்கம் அதுக்கு முட்டு கொடுத்ததுங்கிற எல்லாத்தையும் விட இந்த ஒரு பிரச்சனையை நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்க்க முடியும் அப்படின்னு அதை அணுகினவர் சுப்பிரமணியம் சுவாமி. அதையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அதே சமயத்தில் என்னென்னா, இது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி என்னென்னா, பெரியார் பிரச்சனையில் என்னென்னா அதற்கு உடனடியாக குழு அமைத்து அதற்கான விஷயம் பண்ணும்போது என்னென்னா, காவிரி பிரச்சனையில் அது ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த முறையில் என்னென்னா, இந்த அரசாங்கம் எடுத்த முடிவுகள் தவறானவை அப்படின்ற விஷயம் யாருனாலையும் சொல்ல முடியாது. முடிவுகளுக்கு எடுப்பதற்கான நேரம் சிறிது தாமதமாகின்றதை தவிர்த்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தவறா இல்லை. எந்த விஷயத்திலையும் சரி, ஒரு முடிவு அது தமிழக மீனவர் அந்த முடிவு தவறா சரியா என்பது வேறு. முடிவே எடுக்காமல் காலம் தாழ்த்துவதும் ஒரு முடிவு தான். இல்ல இல்ல, அதுவும் தவறுதான். இல்ல இல்ல, அது பி சிதம்பரம் சொன்ன வியாக்கியானம். அதுக்கு இல்ல முடிவெடுக்காமல் இருப்பது ஒரு முடிவுதாங்கிறது அது பி சிதம்பரம் சொன்னா அதை நாங்கள் ஏற்கவில்லை. முடிவை எடுத்து விட்டு தானே இதுல முடிவு எடுக்காம இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல இல்ல அப்படிங்கறத தான் சொல்ல வந்து. இல்ல, இந்த விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக இந்த மீனவர் பிரச்சனைகள் மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது, அந்த 5 மீனவர்களும் தூக்கில் தான் தொங்க வேண்டுமாங்கிற மாதிரியான ஒரு கடுமையான கண்டனங்கள் இருந்தது. இன்றைக்கு அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது. ஆக மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் நியாயமான நடவடிக்கைகளை தான் எடுத்து வருகின்றது. சிறிது காலதாமதமாகலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு இந்த காவிரி பிரச்சனை பற்ற மாதிரி அது இன்றைக்கு ஆரம்பித்த பிரச்சனை அல்ல. கருணாநிதியினுடைய காலத்திலேயே என்னன்னா, கபினி, ஹேரங்கி இந்த மாதிரியான அணைகளை கட்டுவதற்கான அனுமதி என்னன்னா, அன்றைய நோ அப்ஜெக்ஷன் கொடுத்ததே அவங்க தான், திமுக தான். அப்பயும் இதே வைக்கவோ தான் அதுல பார்ட்டா இருந்தார். அன்றைக்கு கட்சியில இருப்பதும் தலைமையர்கள் வித்தியாசம் இருக்குது. அதாவது அவர் முடிவெடுக்கிற நிலைமையிலே ஒரு கட்சி நடத்துகிற நிலையில அதெல்லாம் காரணம் காட்ட முடியாது. மிக முக்கியமான விஷயம், காவிரி பிரச்சனைக்கு மிக முக்கியமான பிரச்சனையை, மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைந்ததே என்னன்னா, தமிழக அரசாங்கம் அன்றைக்கு கொடுத்த நோ அப்ஜெக்ஷன் தான். மூத்த 3 அணை, கபினி, ஹேமவதி, ஹேரங்கி. ஸோ இந்த 3 அணைகளுக்கும் என்னன்னா நோ அப்ஜெக்ஷன் சொன்னது மூலமாக தான்
நீர் அங்கே தேர்க்கப்பட்டு தமிழகத்தினுடைய நீர்வரத்து வந்து இங்கே குறைந்தது. இங்கே வந்து தமிழர்களுடைய கட்சி, தமிழர்களுடைய உலக தமிழர்களுக்கு நாங்கள் தான் தலைவர்னு சொன்ன கருணாநிதி தான் இதற்கு பிரதான காரணம். ஆக இந்த பிரச்சனை அப்ப ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை வந்து நீங்க கருணாநிதியை கேட்டா நாங்க தான் நடுவர் மன்றத்தை கொண்டு வரல, அவர் கொண்டு வரல. அது வந்து 1990 அதுக்கு முன்னாடி இந்த குற்றச்சாட்டிற்கான பதில் வந்து யார்கிட்டயுமே இல்ல. கேள்விக்கு வருவோம். 90ல வந்து விபி சிங் இருந்த போது நடுவர் மன்றம் வருது. அன்றைக்கு முதலமைச்சராக கருணாநிதி இருந்தார், வேண்டுகோள் வைத்தார். அது ஒன்று. அதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அதற்கு துணை செஞ்சது. இப்ப நம்முடைய கேள்வி என்பது, ஏன் இதுல ஒரு விரக்தியும் அல்லது ஒரு அவநம்பிக்கையும் வைகோ போன்றவர்களுக்கு எழுது அப்படின்றதுக்கான ஆதார புள்ளியை பார்க்கிற போது, உச்சநீதிமன்றம் போன்ற உயர்ந்த அமைப்புகள் தமிழ்நாட்டுக்குரிய பங்கை தாருங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாலும் அதை மதிக்காத போக்கு கர்நாடகம் போன்ற மாநிலங்களுக்கு இருக்கு. கேரளா அதற்கு எதிராக ஒரு தீர்ப்பையே மாற்றுறதற்கு சட்டம் கொண்டு வந்தது. அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு 6 வருஷம் ஆச்சு. இல்ல 2006ல் வந்த தீர்ப்பை செல்லாதுன்னு சொல்றதுக்கு 2013 7 ஆண்டுகள் ஆனது. 7 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு யார் நிவாரணம் தர போறாங்க? உச்சநீதிமன்றம் தரப்போகிறதான அது ஒரு கேள்வி. நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, திரு வைகோ சொல்றது ஒரு பார்வை. இதே கருத்தை தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் சொன்னாங்க. காவேரி பிரச்சனையில பிஜேபினாலும் காங்கிரஸ்னாலும் ஒன்றுதான், அவங்க கர்நாடகாவில் தங்களுக்கான லாபம் என்ன அப்படின்ற பார்த்து தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து என்றைக்கும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஆனால் கர்நாடகத்தில் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க, மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த நலன் பெரிதாகப்படுகிறதுன்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்ன கருத்து இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டியதாகிறது. அந்த கருத்தை நீங்க நிராகரிச்சிட முடியுமான்னு கேட்குறேன். நிச்சயமாக. ஏன்னா என்ன, கர்நாடகத்திற்கு வந்து சாதகமாக மத்திய அரசாங்கம் செயல்படும், தமிழகத்துக்கு விரோதமாக செயல்படுங்கிற விஷயமே முழுக்க 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 யூகத்தின் அடிப்படையிலான ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்திற்கு எதிராக இந்த நிலைப்பாடை எடுத்த முடிவுகள் இந்த கடந்த மேயிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் ஆயிருச்சு. இந்த 6 மாதங்கள்ல தமிழக நலனுக்கு விரோதமான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கின்றது என்பதால் சுட்டிக்காட்ட முடியுமா? அமைச்சர் வந்து மூச்சை விடலையே, பேசவே இல்லை. அதனாலதான் சொன்னேன், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்ல நீங்க உங்களால குறை சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வந்து என்னன்னா, அரசாங்க விஷயங்கள்ல சில விஷயங்கள் காலதாமதமாக சொல்லிடுச்சு. இறுதி தீர்ப்பை மன்னிக்கணும், காலதாமதங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கொண்டு வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். அது மட்டும் தான் மாநில தலைமைகள் அப்படிதான் இருக்கும். கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி அப்படிதான் பேசும், தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இப்படிதான் பேசும். ஆனால் சென்ட்ரல் இது இருக்குல்ல, கோர் கமிட்டி, அது வந்து எப்படி இதெல்லாம் ஜீரணிக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. மனிதாபிமானத்தோடு அவர்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய அந்த காலகட்டத்தில், அதாவது காவிரியில் 1892 ஒப்பந்தத்தினுடைய முதல் சரத்தை என்ன சொல்லுதுன்னா, மைசூர் அரசு வந்து சென்னை அரசுக்கு வந்து அனுமதி வாங்காமல் புதிய அணைக்கட்டோ புதிய ஆயக்கட்டோ புதிய பாசன விரிவாக்க பதிவுகளோ செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம கட்டி இருக்கிற வந்து பவானி, அமராவதி, நொய்யல் வந்து முறைப்படி அனுமதி வாங்கி கட்டி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் கட்டி இருக்கிற ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி போன்ற அணைகள் எல்லாம் எந்த விதமான முன்னுரிமை இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நிபுணர் குழு சொல்லி தவறான விஷயத்தை சொல்றாங்க. தமிழகத்தினுடைய சட்டசபை குறிப்பிலே பதிவாயிருக்கின்றது. கருணாநிதி வந்து முதலமைச்சராக இருந்தார், அதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார். 2 காலகட்டத்திலுமே இந்த மாதிரி அணைகளை கட்டிக்கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு அது சொன்னது வந்து 1924 ஒப்பந்தத்தில் தான் நாம வந்து கிருஷ்ணராஜசாகருக்கு அணையை கட்டுறாங்க, நம்ம மேட்டூர் அணையை கட்டுறோம். அவங்க 41 டிஎம்சில கட்டுறாங்க, நம்ம 93 டிஎம்சில மேட்டூர் கட்டுறோம். அதற்கு பிறகு வந்த அணைகள் எல்லாம் வந்து நிபுணர் குழு சொல்லி இருக்கிறது சரியான விதிமுறைகளை பின்பற்றாமல் கட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். நீங்க இருந்த திமுக தான். அந்த அணைகள் கட்டுவதற்கான காரணமே நீங்க தான், திமுக தான். இல்ல அப்படிதான் உண்மை. தமிழருக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு கட்சி திமுக. அப்ப நீங்க மேலாண்மை வாரியம் அமையுங்க, ஏன் விரோதமா நீங்க இருக்கீங்க? நடக்கும். ஆனா திமுகவும் சரி, திமுகவும் அங்கமாக இருந்த அன்னைக்கு இந்த இதே மதிமுகவும் தமிழர் விரோத நடவடிக்கை தான் எடுத்தாங்க. இன்னைக்கு தமிழர் நாங்க தனி நாடகம்ங்கிறது இதுல இருந்து தெரிகின்றது. இல்ல இல்ல, நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது தமிழர் விரோத நடவடிக்கை எடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்ன நாடகம் ஆடுகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு. தமிழர் விரோத அமைப்பை நீங்க ஏன் கூட்டணியில சேர்த்தீங்க? நீங்க தமிழர் விரோத அமைப்பை எங்களை விலக்கி வச்சிருக்க வேண்டியதானே? அவங்க எல்லாம் கூடி வரும்போது வந்து கூடி குமார் ஆட்சிறது, அதுக்கு பிறகு தவறுன்னு சொன்னா மாநில கட்சிகளை, எங்களை போன்ற திராவிட கட்சிகளை குற்றம் சாட்டுவது என்பது இருக்குது. நடுவர் மன்றம் வந்து அணைகள் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட பிறகு அந்த சீதோஷ் முகர்ஜி தலைமையேற்ற சீதோஷ் முகர்ஜி வரும்போது இங்க இருக்கின்ற அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் தெரியாது என்கின்ற காரணத்துக்காக காவிரி இஸ் அவர் லைஃப் லைன்,
ட்ரிபியூனல் மே நேச்சர் மே ஃபெயில் பட் ட்ரிபியூனல் நெவர் ஃபெயில்ஸ் என்று பிளக்கார்டுகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு 205 டிஎம்சி வந்தது. அதுக்கு பிறகு 192 டிஎம்சி ஆகி இப்ப 7 டிஎம்சி பாண்டிச்சேரிக்கும் 14 டிஎம்சி சுற்றுச்சூழலுக்கு போய் 171 டிஎம்சி தான் இருக்குது. ஆக இன்றைக்கு நம்ம அணை கட்டுற அந்த பகுதியில் இருக்கிற அமராவதி அணைக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் எதுன்னு சொன்னா அங்கே இருக்கின்ற பாம்பாறு, தேனாறு, சின்னாறு இவைகள் தான். அதிலே போய் அணை கட்ட நீங்க அனுமதிக்க வைத்து விட்டால் எப்பவுமே வந்து கேஸ் சிவில் கேஸ்ல ஒன்று இருக்குது, கற்றவர்களும் தான் தடை ஆத்திரம் கொடுக்க முடியும். கட்டிட்ட பிறகு அது இடிக்குன்னு சொல்லிட்டு எந்த கோர்ட்டும் ஆர்டர் கொடுக்காது. ஆகவே இதை ஏன் அனுமதிக்கிறீர்கள்? அதுவே தமிழகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஓர வஞ்சனை. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு ராமமூர்த்தி, வைகோ உள்ளிட்ட தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் அப்படின்றது மத்திய அரசு மீது அது நியாயமா இல்லையான்றது வந்து அது உங்கள் முடிவு கூடலாம். நதிநீர் பங்கீடு அப்படின்னு வருகிற போது மத்திய அரசாங்கம் ஒன்று நியாயமாக கராராக இருப்பதில்லை, இன்னொன்று அரசியல் அழுத்தங்களுக்கு பணிந்து விடுகிறது. தான் கடந்த காலத்தில் நாம் பார்த்தோம்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகம் எதிர்நோக்கி இருக்கிற 2 சிக்கல்கள் சமகாலத்தில், ஒன்று முல்லை பெரியாறு பிரச்சனை அந்த பக்கம் இருந்தாலும், அமராவதிக்கு வரக்கூடிய தண்ணீரை பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டி உடுமலைப்பேட்டைக்கு மேலே கட்டுறாங்க, அதனால் நீர்வரத்து பாதிக்கும்னு மேற்கில் ஒரு பிரச்சனை. காவேரியில் புதிதாக தடுப்பணைகளை கட்டி மேகதாது அணையை கட்டுறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க கர்நாடகா. அதற்கு எதிராக டெல்டா விவசாயிகள் நாளைய தினம் முழு அடைப்பு நடத்துகிறாங்க. அந்த கான்டெக்ஸ்டில் தான் வைகோ இந்த கருத்தை சொல்கிறார், மத்திய அரசு வந்து நியாயமாக நடந்து கொள்ளலை, கர்நாடகத்துக்கு சாதகமாக நடந்து கொள்கிறதுன்னு. மேகதாது உள்ளிட்ட 3 நீர்த்தேக்கங்களை அவங்க கட்டினா, நீர்மின் திட்டத்துக்கு கட்டினா தமிழகத்துக்கு வரக்கூடிய நீர் பாதிக்கும் அப்படின்னு ஒரு பார்வை. அவங்க சொல்கிறது வந்து நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வெளியாகிவிட்டது, எங்கள் எல்லைக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை நாங்கள் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாமே நாங்கள் சொல்கிறாங்க. இதில் மத்திய அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2 விஷயம். நிச்சயமாக மத்திய அரசு வந்து அந்த அணைக்கு அனுமதி தராது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வனத்துறையினரே இன்றைக்கு செய்தியாக வந்திருக்கின்றது, வனத்துறையே அதற்கு ஃபாரஸ்ட் லா வனத்துறையை வந்து என்னன்னா அணை கட்டுவதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. ஒன்று. 2வது விஷயம் வந்து என்னன்னா முல்லை பெரியாறு பற்றி நான் திரும்ப ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய கோரிக்கை வந்து அது 154 அடியாகத்தான் உயர்த்தணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை. நிச்சயமாக அது 154 அடிக்கு உயர்த்தப்படுகின்ற அளவுக்கு தான் அதில் வந்து செயல்படுத்தப்படும். அதில் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா, அந்த தண்ணி கீழே போகும்போது வந்து அதை சுற்றி வந்து நிறைய பேர் வந்து காட்டேஜஸும் டூரிஸ்ட் ஸ்பாட்மான சார் அவர்கள் உருவாக்கிய விதம் தான் வந்து டேம் உடைந்தால் கேரளா மூழ்கிடுங்கிற விஷயத்தை வந்து பெரிதாக ஊதி பெரியாக்கியவர்கள் அவர்கள் தான். ஆக ஒரு வர்த்தக நோக்கத்தோட தான் அது விஷயம் வந்திருக்குங்கிற விஷயம் வந்து இன்றைக்கு கேரளாவில் இருக்கின்ற மக்களை புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை வந்து இப்போ அவ்வளவு சீரியஸாக அது எடுக்கிறதில்ல. அதனால அது 154 அடிக்கு உயர்த்தப்படும் போது அவை மூழ்கிட்டு போட்டுங்கிறது தான் நம்முடைய அபிப்பிராயம். ஏன்னா அது வந்து ஃபாரஸ்ட் லேண்டுக்குள்ள அவங்க சட்டவிரோதமாக கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கிறது. இந்த ஐயா வந்து முன்னாடி சொன்னாங்க இந்த தடுப்பணைகள்னு சொல்லிட்டு, அது வந்து மயிலாடுதுறை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் அவர் ராஜேந்திரன் இருக்காரு, அவருடைய பேரில் நான் தான் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தேன். தமிழக அரசாங்கம் வந்து ஒரு 120 கோடி ரூபாய் அதுக்கு அலோகேட் செஞ்சு தடுப்பணைகள் கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக வருகின்ற 2 விஷயம் இருக்கின்றது. ஒன்று, தண்ணி வராமல் தடுப்பதை அதற்கு எதிரான சட்ட போராட்டம். 2வது விஷயம் இவர் ஐயா சொன்ன மாதிரி வந்து என்னன்னா வருகின்ற தண்ணீரையும் சேமிக்கின்ற விஷயம். இந்த விஷயத்தை நம்ம தமிழக அரசாங்கம் நம்ம செய்யவே இல்லை. அதற்கான ஆரம்பம் அட்லீஸ்ட் இப்ப ஏதாவது ஒரு இடத்துல தொடங்கியானோ புள்ளி இப்பதான் துவங்கி இருக்கின்றது. தடுப்பணைக்காக அவர் கட்டின எடுத்த முயற்சிக்கு மாத்திகம் சார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி 154 அடியாக உயர்த்த வேண்டும் என்பதற்கும் வாழ்த்து தெரிவித்து அதுக்கு உண்டான பணிகளை பிஜேபி தொடங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இவர் சொன்னார், இடுக்கி அணைக்கு தண்ணீர் கொண்டு போய் மின்சாரம் தயாரிப்பது என்பது ஹிடன் அஜெண்டா என்று இருந்தாலும் கூட அவர் சொன்ன காரணம் உண்மை. அதாவது 8000 சதுர ஏக்கர்ல வந்து 136 கீழே இருந்தாதான் 4000 சதுர ஏக்கர்ல நீர் பிடிப்பு இருக்கும். மிற்ற 4000 ஏக்கர்ல ரிசார்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தொழிலதிபர்கள் சில அரசியல்வாதிகளை தூண்டிவிட்டு நடக்கிறதை தவிர கேரள மக்களுடைய எல்லாருடைய எழுச்சியான போராட்டம் கிடையாது. அது வந்து நாம் 48% உணவுப் பொருளை தரோம் அப்படின்னு சொன்னா அவங்க திருப்பி தண்ணீரை தரணும்ன்றது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா 18 டிஎம்சி நமக்கு அமராவதியில் இருந்தால் தான் திருப்பூர்ல 60,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி போயிடும். இவங்க வந்து மேகதாதுல அணை கட்டினாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 8 டிஎம்சி கூட வராது, 6 டிஎம்சி கூட வராது. எப்படி வந்து 60,000 நிலங்கள் எப்படி போகும்? ஏற்கனவே 8 வருடம் நாம் நீதி தாமதப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறுல 8 வருடம் தாமதப்பட்டிருக்கிறது. மாநில சர்க்கார் சரியாக செயல்படாத காரணத்தால் கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் சாசன அமர்வுக்கு அதுக்கு போன காரணத்தால் 8 ஆண்டுகள்
ஆண்டுகள் தாமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்பொழுது இன்றைக்கு பாலைவன பிரதேசமாக ஆகிவிடக்கூடாது, கடைமடை விவசாயிக்கும் போற வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலையிலே தொடர்ந்து அவர்கள் வஞ்சகம் செய்யாமல் நல்ல முறையிலே இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக ஒரு கேள்வி, மத்தியில் எந்த அரசு வந்தாலும் காவேரி பிரச்சனையில் தமிழகத்துக்கு எதிராகவே செயல்படுகிறதுன்னு யாரோ ஒருவர் சொன்னால் அது வேறு. மத்திய கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய வைகோ அவர்கள் சொல்லுகிற போது நீங்க அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய இந்த விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கான முஸ்தீபுன்னு இதை எடுத்துக்கிறதா, இதுக்கு வேற அரசியல் நோக்கம் இல்லைன்னு எடுத்துக்கிறதா? தலையிலே அடிபட்டால் நாங்கள் அழுகிறோம். காஷ்மீரிலே வெள்ளம் வந்தது, தண்ணீர் வந்தது என்பதற்காக நாங்கள் வங்கியிலே கடன் வாங்கி 10 லட்சம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதிக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனால் தலையில் இருக்கின்ற காஷ்மீரை தாக்குகின்ற அளவுக்கு காலிலே செருப்பாக இருக்கின்ற செருப்பை விட கேவலமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் என்பது தொடர்ந்து இன்றைக்கு இருக்கின்ற குற்றச்சாட்டு. ஆகவே அதை அந்த இதை நீங்கள் மாற்ற வேண்டும், மடைமாற்றம் செய்ய வேண்டும். காங்கிரஸ் கடைபிடித்து அதே கொள்கைகளில் நீங்கள் நிற்காதீர்கள், நிலைக்காதீர்கள். நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே செருப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருமைப்பாட்டிற்காக எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம். மின்சாரத்தில் நாம் ஒருமைப்பாடு பார்க்கிறோம். என்எல்சில இருந்து 2490 எல்லா மாநிலங்களும் பகிர்ந்து கொடுக்கிறோம். அதை ஏன் தண்ணீரிலே பார்க்க மறுக்கிறார்கள்? அதற்கு ஏன் நீங்கள் ஒத்துழைக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.